அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன வகுப்பு அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த முருகரோட பாதுகாப்பு எந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாதுகாப்பு எந்திரம் ஒன்று இருந்தால் போதும், நமக்கு எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்ப நமக்கு செய்வனை வச்சாலும் சரி, எவன் வைக்கணும்னு சொன்னானோ அவன் இருக்கிற இடம் காணாமல் போயிடுவான். புரியுதா? அந்த அளவுக்கு இது ஒரு பாதுகாப்பான எந்திரம். இந்த எந்திரத்தோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு குடும்பத்துக்கு ஏவல் செஞ்சு அந்த குடும்பத்தை நல்லா இல்லாமல் ஆக்கி ஒருத்தவனை பைத்தியம் பிடிக்க வச்சு அவனை தெருவா அலைய விட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டையே ரெண்டாக பிரித்து விட்டு ஒரு குடும்பம் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல வசதியாக வளர்ந்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ஏவல் மாதிரி பண்ணி அவங்க குடும்பத்தில் தரித்திர நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வேலை பார்த்து வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் தெய்வ கடாட்சமே இருக்காது. புரியுதா? இந்த மாதிரி எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பன் செஞ்ச வேலைகளாக இருந்தாலும், இப்போ நான் கொடுக்குற எந்திர மந்திரத்தை மட்டும் முறையாக நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கோ இல்லை உங்களுக்குமே நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னால், உங்களை தொட்டா அவன் கெட்டான். புரியுதா? அந்த அளவுக்கு இது இப்போ நான் கொடுக்க போகிறது பழமையான புத்தகத்திலிருந்து எடுத்து கொடுக்க போகிற ஒரு விஷயம். சரியா? இது பிரயோகப்படுத்தி பார்த்து அதுக்கப்புறம் தான் இதை உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பிரயோக எந்திரத்தினால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. ஆனால் புதுசாக யாராவது எடுத்தோடனே மாந்திரிக தொழிலில் இல்லாமல் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணோன்னா பண்ணக்கூடாது. சரியா? நீங்கள் எந்திரம் வரையாமல் மந்திரம் மட்டும் ஜெபம் பண்ணிக்க உரு போட்டுக்கலாம். எனக்கு மாந்திரிகத்துலலாம் பழக்கம் இல்லைங்க, எனக்கு ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் இதுலேருந்து நான் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் நல்லா மந்திர ஜெபம் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்திரம் வரையக்கூடாது. எந்திரம் வரையாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போது நீங்கள் மாந்திரிக தொழில் பண்ணுற ஆட்களாக இருந்தீங்க, இல்லைனா எந்திரம்லாம் வரைகிற ஆட்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, இதை அஷ்டதிக் பந்தனமாக பண்ணி கொடுக்கலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு 5 எந்திரமாக இதை வரைஞ்சி 4 திசையிலையும் நீங்கள் புதைக்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை 4 ஃப்ரேமாக எந்திரமாக ரெடி பண்ணி 4 திசையிலையும் நீங்கள் வைக்கிற மாதிரி, வீட்டு உள்ள எல்லா திசையிலையும் நீங்கள் வைக்கிற மாதிரியும் கொடுக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, ஒரு சின்னதாக எந்திரத்தை இதை வரைஞ்சி இதில் மந்திர உருவெல்லாம் போட்டு ஏற்றி அந்த சின்னதாக ஒரு உள்ளங்கை சைஸுக்கு இந்த தகடை ரெடி பண்ணி அதை சுருட்டி மஞ்சள் நூல் போட்டு கட்டி குடுவையில் வந்து நீங்கள் பண்ணுற முறையுமே இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இதை சொல்லித்தரேன். ஆனால் இது பொதுவாக வந்து பாதுகாப்பு ரக்ஷை அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதுகாப்பு இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் நமக்கு வரவே வராது. இதை கேரண்டியை நீங்கள் செய்யலாம். இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க, அந்த குடும்பத்தை போட்டு படாப்படுத்துகிறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை கிளைண்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை தாயத்தாவும் போட்டு நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிக்கலாம். இதை மனிதர்களுக்கு மட்டும்தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது. வீட்டில் விலங்குகள் இருக்கு இல்லையா, எப்படின்னா மாடு, இப்போ மாடு ஆடுலாம் செத்து போயிடும், டக்கு 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 டக்குன்னு அது செய்வனையால் பாதிக்கப்பட்டு இறந்துரும். அந்த மாதிரி மாட்டுகளுக்குமே நீங்கள் இதை ஒரு தாயத்து மாதிரி ரெடி பண்ணி அதுங்க கழுத்தில் போட்டு விட்டுறலாம். மூக்கணாங்கயிறு இல்லை கழுத்தில் ஏதாவது கயிறில் கூட நீங்கள் கட்டி விட்டுறலாம். ஆடுக்கு கூட கழுத்தில் ஒரு தாயத்து மாதிரி நீங்கள் நல்லா மந்திர உரு போட்டு நீங்கள் அதை கட்டி விட்டுறலாம். சரியா? இது வந்து எந்த விதமான, மறுபடியும் சொல்கிற, பாதிப்பும் கிடையாது. ஆனால் மாந்திரிக தொழில் தெரியாதவங்க இதை செய்யாதீங்க. மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம வேல் மாறலாக இருக்கட்டும், இல்லை கந்த சஷ்டியாக இருக்கட்டும், இல்லை கந்தர் அனுபூதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த பாட்டுகள் இந்த மந்திரத்தை நம்ம படிக்கும் போது இல்லை ஃபோனில் போட்டு கேட்கும் போதே நமக்கு அந்த இடத்த வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை உணர முடியும். இதே மந்திரத்தை நீங்கள் நல்லா உரு போட்டு நீங்கள் கிளைண்ட்டுக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள், அந்த இடம் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். முருகர் நம்மளை முன்னும் பின்னும் காத்து நிற்பார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அஷ்டதிக் பந்தன எந்திரம் தான் இது. இதை மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கிளைண்ட்டுகளுக்கு அது எந்திரமாகவும் போட்டு கொடுக்கலாம், தாயத்தாகவும் போட்டு கொடுக்கலாம். இதை மாடு ஆடுகளுக்கும் நீங்கள் இதை கிராமத்துலலாம் நிறைய செய்வனை பண்ணி அவங்க வீட்டில் இந்த மாடு இருக்கிற இடத்துல புதைச்சிருவாங்க, இல்லை ஏதாவது மயான சாம்பலெல்லாம் தூவி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால மாடுங்க என்ன பண்ணிட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு செத்து போயிடும். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் மாட்டுக்கு தாயத்தாவே போட்டு கொடுத்தலாம். இல்லையா மாட்டு கொட்டா இருக்குன்னா நீங்கள் ஒரு எந்திரம் ரெடி பண்ணி மாட்டு கொட்டாவில் கூட நீங்கள் இதை வச்சிடலாம். சகல விதமான உயிர் ஜீவராசிகள் அனைத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு எந்திரம் தான் இது. சரியா? இப்போது இதுக்கான மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
மந்திரத்தை தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓம் சரவண பவ சூரரை காத்த சுப்பிரமணியா, நேராக என் முன் நீ வா வா, எதிரி விடும் ஏவலை விலக்கி பாலகனை காப்பாய், பன்னீரு விழியில் ஓம் சரவண பவா, ஐயும் கிளியும் ஷவ்வும் ஸ்வாஹா. இன்னொரு தூரம் மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் சரவண பவா சூரரை காத்த சுப்பிரமணியா, நேராக என் முன் நீ வா, எதிரி விடும் ஏவலை விலக்கி பாலகனை காப்பாய், பன்னீர் விழியில் ஓம் சரவண பவா, ஐயும் கிளியும் ஷவ்வும் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1008 தடவை நீங்கள் எந்திரமே இல்லாமல் நல்லா இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா உரு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா உடம்புல பதிகிற மாதிரி நீங்கள் இந்த மந்திரத்தை உரு போட்டு வச்சுக்கிட்டிங்கனாலே என்ன நடக்கும்னா, நமக்கு இந்த சோம்பேறித்தனம், நமக்கு ஒரு வேலையை செய்ய முடியாமல் தடங்கள் ஆகிட்டு இருக்கு. அதை அப்புறம் செஞ்சுக்கலாம், இன்னைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நம்ம அதை போஸ்ட்பான் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே சரியாகி நமக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதே மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா, தண்ணியில் மந்திர ஜபம் பண்ணி அதில் என்ன பண்ணுங்க, ஒரு யானத்தில் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை நல்லா ஊறு போடுங்க. ஊறு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. வீடு, கால் வைக்கிற இடம், வீட்டை சுற்றி எங்கே வேணாலும் நீங்கள் தெளிச்சு விடலாம். தெளிச்சு விட்டிங்கனால எப்பேற்பட்ட கட்டுக்கிட்டுகள் ஏதாவது இருந்தாலும், கந்திருஷ்டி, கட்டு, ஓமல் எதுவாக இருந்தாலும் அறுத்து போட்டுரும். சரியா? இதை இன்னொரு முறையாகவும் பண்ணலாம். உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு விபூதி வாங்கிட்டு வந்துடுங்க. விபூதியை எடுத்துகிட்டு வந்து அந்த விபூதியில் இறைவனை மனசார நினச்சிட்டு, முதல் என்ன நினைக்கணும்னா, உங்கள் குலதெய்வம், உங்கள் முன்னோர்கள், உங்கள் குருநாதர், அப்புறம் இந்த மந்திரத்தை நல்லா மனசார எந்த முருகர் கோயில் விபூதி வாங்கிட்டு வந்தீங்களோ அவர்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு, முருகா என்னை பார்த்துக்குப்பா, பாதுகாப்பாக துணையாக இருன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை நல்லா உரு போட்டு நீங்கள் உங்கள் நெத்திலையும் வச்சுக்கலாம். அது வீடு முழுக்கவும் தெளித்து விடலாம். முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு விபூதி வாங்கி கொடுங்க. ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணலன்னா, முருகர் கோயிலுக்கு விபூதி நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள முருகர் கோயில், அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு வேல்மாறல், கந்த சஷ்டி கவசத்தை அங்கே உட்காந்து வாயை விட்டு பொறுமையாக படிச்சிருங்க. சரியா? அப்படி படிக்கிறதுனால நமக்கு சகல விதமான பாதுகாப்பு. இன்னொன்று தடைப்பட்ட காரியங்கள், சுபமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நடந்தே தீரும். ஏன்னா இந்த கந்த சஷ்டிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு, இந்த கந்த சஷ்டி மந்திரத்துக்கு. புரியுதா? தயவு செஞ்சு ஒரு விஷயத்த பயன்படுத்தி பாருங்க. எனக்கு அந்த கந்த சஷ்டி மந்திரம் அவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஒரு மந்திரம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இந்த மந்திரத்தை நீங்கள் உட்காந்து நல்லா மனசார மந்திரம் உருப்பிடுங்க. புரியுதா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கோயிலுக்கே போக முடியலன்னா கூட வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுங்க. இறைவன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுவார். நம்ம இறைவனை அவர் இருக்கிற இடத்துல தான் போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. மனசார நீங்கள் உருகி கும்பிட்டீங்கன்னா இருக்கிற இடத்துக்கு இறைவன் வந்துடுவார். புரியுதா? அதே மாதிரி தேனும் தினை மாவும் வச்சு படைங்க. முருகரை பொறுத்தளவுக்கு தேனும் தினை மாவும் வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த மந்திரத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓம் சரவண பவா சூரரை காத்த சுப்பிரமணியா, நேராக என் முன் நீ வா வா, எதிரிவிடும் ஏவலை விலக்கி பாலகனை காப்பாய், பன்னீர் விழியில் ஓம் சரவண பவா, ஐயும் கிளியும் ஷவும் ஸ்வாஹா. இது இன்னொன்று என்ன பண்ணோன்னா, நீங்கள் முருகருக்கு தேனும் திணைமாவும் வச்சுட்டு வெத்தலை பாக்க வாழைப்பழம் எப்படி இந்த படைக்கிற பொருளாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் படைங்க. இன்னொன்று, நான் உங்களுக்கு எந்த மந்திரங்கள் சொன்னாலும், சப்போஸ் அந்த வகுப்பில் நான் அந்த படையல் சொல்லாமல் விட்டுட்டேன்னா கூட நீங்கள் வெத்தலை பாக்கு வாழைப்பழமாவது நீங்கள் வச்சு படைக்கணும். நீங்கள் படைக்காமல் வெறுமனே உட்காந்து மாங்கன்னு என்ன மந்திரம் உருகேற்றினாலும் அது வேலை செய்யாது. அது என்ன ஆகுனா, உங்கள் உடம்புல உள்ள சத்தை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் முறையாக செய்யுங்க. அது குழப்பிட்டு இருக்காதீங்க. தெரியலனா கேட்டு செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், இன்னொரு தகவல் என்னன்னா,
நம்ம இப்போது மாந்திரீக வகுப்பு வந்து கட்டணத்தோட அடிப்படையில் நம்ம இப்போ நடத்திட்டு இருக்கோம். எதுக்காக அது இலவசமாக கொடுக்க முடியலன்னா, ஒரு ஒரு புரோஜனம் எப்படி சொல்கிறதுனா, சரியில்லாத ஆட்களுக்கு அது போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தால் அதை நம்ம மறைமுகமாக அந்த கட்டண வகுப்பில் வச்சுருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் நீங்கள் அந்த கட்டண வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். அடிப்படையிலேருந்து முக்கியமான சூட்சுமமான விஷயங்கள், ஒரு மாந்திரிக தொழில் செய்கிறவங்களுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவை, கிளைண்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும், முக்கியமாக எந்த விஷயத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு எது பண்ணால் டக்குன்னு பலிக்கும் அப்படின்றத நம்ம கட்டணத்தோட அடிப்படையில் நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம். வர 30ஆம் தேதி நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் கலந்துக்கோங்க. இந்த மறுபடியும் சொல்கிறேன், இந்த வகுப்பு சரியான ஆட்களுக்கு போய் சேரணுன்றதுனால தான் நான் இலவச வகுப்பில் சில விஷயங்கள் நான் கொடுக்கல. சரி, அது தவறான ஆட்களுக்கு போய் சேர்ந்துரும், அதை தவறான முறையில் அந்த வசிய கலைகளை பயன்படுத்திடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தால் தான் இதை வந்து நம்ம மறைமுகமாக சூட்சுமமாக கொடுக்குறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.